7:30 மணி நேரம் ஃபுட்டேஜ் கொண்டு வந்து குடுத்தாரு. படம் லென்த் வந்து 7:30 மணி நேரம் குடுத்தாரு. அந்த 7:30 மணி நேரத்த வந்து கிட்டத்தட்ட வந்து நான் என்னதான் குறைச்சாலும், அது வந்து 3 மணி நேரத்துக்கு மேல குறைக்க முடியல. இந்த ஆர்டர், அந்த ஆர்டர், இது இப்படி போடுங்க, இது இப்படி போடுங்க, அது அப்படி போடுங்கன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல நான் அந்த படத்துக்காண்டி உழைச்சிருக்கேன். கடுமையா நான் வந்து இரவு பகல் பார்க்காம அந்த படத்துக்காண்டி வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த முன்னாள் எடிட்டர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அவர் முன்னாள் எடிட்டர்ன்னு சாதாரணமா நம்ம கடந்து போயிற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சங்கர் வந்து இனிமே படம் எடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சங்கரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு இனி தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பிரம்மாண்டம்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிறீங்க. ஓகேண்ணா. இன்னைக்கு பல இயக்குனர்கள் என்ன பண்றாங்கன்னா, பிரம்மாண்டங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா சங்கர்லாம் என்னன்னா, பிரம்மாண்டம்ன்ற பேர்லயே அவர் படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. நான் சொல்றேன், கண்டென்ட்டோட படம் எடுத்தீங்கன்னா அந்த படங்கள் ஓடும். நிச்சயமா ஓடும். ஒரு மார்க்கெட்டே இல்லாத நடிகர், நான் வெளிப்படையா சொல்றேன், ஒரு மார்க்கெட்டே இல்லாத, வியாபாரமே இல்லாத நடிகர் சசிகுமார், ஃபீல்டிலே இல்லாத நடிகை சிம்ரன், இவங்க 2 பேரையும் கதாநாயகியை வச்சு, ஒரு 2 சின்ன பசங்களை வச்சு, சுற்றில ஒரு 4-5 வீடு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு அழுத்தமான கதை, கண்டென்ட். அங்கதான் கண்டென்ட் பேசுது. கண்டென்ட்டோட அந்த படம் ஜெயிச்சிச்சா ஜெயிக்கலையா? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. டைரக்டர் சங்கர் அவங்களோட தயாரிப்புல வந்த கேம் சேஞ்சர்ன்ற மூவியோட எடிட்டரா இருந்த ஷமீர் முகமது ஒரு இன்டர்வியூல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த மூவியை வந்து எடிட் பண்ணாங்க. ஸோ அது எடிட் பண்ணி ஃபைனலா வரும்போது கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அந்த அவுட் இருந்தது. யூஸ்வலா 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு வர வேண்டிய மூவி வந்து 7 மணி நேரம் இருந்தது. அவரோட டைரக்ஷன் சரியில்லை அப்படின்ட்டு அந்த தயாரிப்பை விட்டு வெளியே வந்ததாக அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 7:30 மணி நேரம் ஃபுட்டேஜ் கொண்டு வந்து குடுத்தாரு. படம் லென்த் வந்து 7:30 மணி நேரம் குடுத்தாரு. அந்த 7:30 மணி நேரத்த வந்து கிட்டத்தட்ட வந்து நான் என்னதான் குறைச்சாலும், அது வந்து 3 மணி நேரத்துக்கு மேல குறைக்க முடியல. இந்த ஆர்டர், அந்த ஆர்டர், இது இப்படி போடுங்க, இது இப்படி போடுங்க, அது அப்படி போடுங்கன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல நான் அந்த படத்துக்காண்டி உழைச்சிருக்கேன். கடுமையா நான் வந்து இரவு பகல் பார்க்காம அந்த படத்துக்காண்டி வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த முன்னாள் எடிட்டர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. அவர் முன்னாள் எடிட்டர்ன்னு சாதாரணமா நம்ம கடந்து போயிற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மலையாள படங்கள், பல படங்களுக்கு வந்து எடிட்டரா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேல எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சீனியாரிட்டி, ஒரு தொழில் தெரிஞ்ச ஒரு எடிட்டர் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பாட் எடிட்டிங் அப்படிங்கிறது இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு ஷூட் பண்ணீங்கன்னா, அப்பவே நீங்க அந்த ஃபுட்டேஜை கொடுத்தீங்கன்னா இமீடியட்டா காப்பி பண்ணி ஸ்பாட் எடிட்டிங் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஸ்பாட் எடிட்டிங் வந்து பல எடிட்டர்ஸ் நிறைய பேருக்கு பண்ண தெரியாது, பண்ண தெரியறது இல்லை. அதெல்லாம் வந்து ஷமீர் அகமதுக்கு தெரியும். அவரு எதுக்கு சொல்றது, அதாவது ஸ்பாட் எடிட்டிங்க்கு அவர் ஸ்பெஷலிஸ்ட். அந்த மாதிரி ஒரு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் சங்கரை பத்தி சில குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காரு. அவருடைய பேட்டியில சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் அந்த படத்துக்காண்டி உழைச்சேன். இவ்வளவா படம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறது, நினைச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, நினைச்சதெல்லாம் எடிட் பண்ண வேண்டியதா போச்சு. என்ன எடிட் பண்றது, என்ன படமா கொண்டு வர்றது, எது படங்கிறதே அதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அவர் சொன்ன விஷயங்கள்ல நியாயம் இருக்கு அப்படிதான் நான் பார்க்கிறேன் ஒரு தயாரிப்பாளரா. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பல இயக்குனர்கள், சங்கர் மட்டும் இல்ல, சங்கரை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா பல இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா, என்ன எடுக்கிறோம், என்ன எடுக்க போறோம், என்ன படமா வரப்போகுது, ஒரு படத்துக்கு என்ன தேவைன்னா 2.25 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் தான். அந்த 2.5 மணி நேரத்துக்கு என்ன தேவை, என்ன வச்சா படத்துல வரும், என்னென்ன எடுத்தா படத்துல வரும், எந்த அளவுக்கு, அதாவது வந்து எடிட்டிங் நாலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு இயக்குனரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எடிட்டிங் நாலேஜ் வேணும். அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தாதான் அந்த இயக்குனர் வந்து கரெக்டா வந்து பிக்சரைஸ் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை வந்து கதையா கேட்கறதும் கதையா சொல்றதும் பெரிய விஷயம் கிடையாது. அதை எக்ஸிக்யூட் பண்ணி, அதாவது வந்து செயலாக்கம் பண்ணி எடுத்து கொண்டு வர திறன் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த இயக்குனருக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட இயக்குனர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் நாலேஜ் இருக்கணும். இன்னைக்கு பல இயக்குனர்களுக்கு எடிட்டிங் நாலேஜே இல்லை. எடிட்டிங் நாலேஜ் என்னன்னா, என்ன எடுக்கிறோம், எந்த அளவுக்கு எடுக்கிறோம், எதை படத்துல வைக்க போறோம்,
இதோட போதும் அப்படின்ற ஒரு அனுமானம், அதாவது வந்து ஒரு கெஸ் பண்ற ஒரு நாலேஜ், அது இன்னைக்கு இருக்கிற பல இயக்குனர்களுக்கு இல்லாம போனது காரணம் என்னன்னா, பல இயக்குனர்கள் வந்து இன்னைக்கு வந்து டெக்னிக்கலா டெக்னாலஜியை வந்து முழுமையா கத்துக்காம படத்தை எடுக்க வந்துடுறாங்க. அதாவது வந்து ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க. அந்த ஷார்ட் பிலிமே ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு அடையாளமா காமிச்சு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பார்த்து அந்த படம் வந்து அவங்க கமிட் பண்ணி வாங்கிறாங்க. ஒரு ஃபியூச்சர் பிலிமோட கமிட்மெண்ட் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஷார்ட் பிலிம் எடுத்த இயக்குனருக்கு என்ன அனுபவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த அனுபவமே இருக்காது. அவர் வந்து ஏதோ ஒரு, எப்படி சொல்றது, குறைஞ்ச பட்ஜெட்ல யாரோ ஒரு 10 பேரோ கூட வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃப்ரீல ஏதோ ஒன்று பண்ணி அந்த படத்தை எடுத்து கொடுத்துருப்பாரு ஷார்ட் ஃபிலிமை. ஸோ அவருக்கு எடிட்டிங் நாலேஜ் எல்லாம் பெருசா இருக்காது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல படங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த உதவி இயக்குனர்களா இருந்து எடிட்டிங் எல்லாம் போய், டப்பிங் போய், ரீரிகார்டிங் போய், மிக்சிங் போய், கிரேடிங் போய், எல்லா வேலையும் திறம்பட கத்துக்கிட்டாதான் ஒரு இயக்குனர் வந்து நல்லபடியா ஷைன் ஆக முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு நடிகன் நடிச்சுட்டு போனா போதும், ஒரு ஒரு பாடலாசிரியர் பாடல் எழுதி கொடுத்தா போதும், ஒரு இசையமைப்பாளர் இசையமைச்சா போதும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு இயக்குனர் தான் இந்த அத்தனை கிராஃப்டையும், கிட்டத்தட்ட 24 கிராஃப்ட் இருக்குன்னா 24 கிராஃப்ட் கிட்டையும் வேலை வாங்கணும். ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட வேலை வாங்கணும், ஒரு ஃபைட் மாஸ்டர்கிட்ட வேலை வாங்கணும், ஒரு பாட்டு போடுற மியூசிக் டைரக்டர்கிட்ட வேலை வாங்கணும், ஒரு பாட்டு எழுதி வாங்குற கவிஞர்கிட்ட வேலை வாங்கணும், ஒளிப்பதிவாட்ட வேலை வாங்கணும், எடிட்டர்கிட்ட வேலை வாங்கணும், டப்பிங் பண்ற இன்ஜினியர்கிட்ட அவர்கிட்ட கரெக்டா இவருக்கு நாலேஜ் இருந்தாதான் அது எந்த லெவல்ல வைக்கலாம், அந்த லெவல்லாம் கரெக்டா அப்படிங்கறத வந்து கால்குலேட் பண்ணி அங்க வேலை வாங்கணும், கிரேடிங்ல வேலை வாங்கணும். எல்லாமே பல நுணுக்கங்கள். ஒரு சினிமாங்கிறது சாதாரணமா உருவாக்கப்படுறது இல்ல, ஒரு தனி மனிதனால உருவாக்கப்படுறது இல்ல. எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனிதனா ஒரு இயக்குனர் இருந்தாதான். ஏன் இயக்குனரை மட்டும் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இத்தனை பேரையும் கட்டி காக்கிற அந்த பொறுப்பு வந்து இயக்குனருக்கு இருக்கு. இத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க கிட்ட பக்குவமா வேலை வாங்குற பொறுப்பு இந்த இயக்குனர்கிட்ட இருக்கு. ஸோ வேலை வாங்கணும்னா முதல்ல உங்களுக்கு அந்த வேலை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க அந்த வேலையை இன்னொருத்தன்றது நீங்க வாங்க முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள் யாருக்குமே வந்து பொதுவா 100% இயக்குனர்கள் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா 90% இந்த நாலேஜ், அதாவது வந்து அது வந்து கத்துக்காம அனுபவ முதிர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இல்லாம வந்துடுறாங்க. அதுதான் காரணம். இப்ப சங்கரெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவர் பல படங்கள் இயக்குனர், அதாவது உதவி இயக்குனரெல்லாம் இருந்திருக்காரு. S.A. சந்திரசேகர் சார்ட்ட இருந்திருக்காரு. அப்புறம் பவித்ரன் ஒரு இயக்குனர் இருந்திருக்காரு. பல படங்களுக்கு உதவி இயக்குனரா வேலை பார்த்து தான் இந்த பட வாய்ப்பு சங்கர் கிடைச்சிருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சங்கருக்கு எல்லா விஷயமும் தெரியும். சங்கர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட படங்களை கொடுத்திருக்கார், கொடுத்து வெற்றி அடைஞ்சிருக்கார். அதான் ரொம்ப முக்கியம். வெற்றி அடைஞ்சிருக்கார் அப்படின்னா அந்த தொழில் நுணுக்கத்துல இருந்து எல்லா விஷயமே சங்கருக்கு தெரியும். அதனால தொடர் வெற்றிகளை அவர் கொடுத்துட்டு வந்தார். ஒரே ஒரு விஷயம் நீங்க என்னன்னா, அதாவது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல இயக்குனர் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா, நீங்க கற்பனை பண்றது எல்லாமே அது திரை வடிவமா கொண்டு வரணும்னு நினைக்கும் போது அது என்ன செலவு, ஒரு ப்ரொடியூசர், அதுக்கு தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த தயாரிப்பாளர் தான் இதுக்கு பணம் போடுறாரு. ஒரு படம் ஓடல, இப்ப கேம் சேஞ்சரே எடுத்துக்கங்களேன், பெரிய தோல்வி. யார் பாதிக்கப்பட்டா? சங்கர் இயக்குனர் பாதிக்கப்பட்டாரா, இல்ல அந்த படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் பாதிக்கப்பட்டாரா அப்படின்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் தான் பாதிக்கப்பட்டார். அவர் தான் ஒரு வீடு வாசல் எல்லாம் வித்து இன்னைக்கு வந்து கடன்ல இருக்கார். சங்கர் அவர் கூலா படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டார். இப்ப இந்தியன் படமே எடுத்துக்கங்களேன். இந்தியன் படத்தை வந்து லைக்கா தயாரிச்சாங்க. இந்தியன் 2 லைக்கா தயாரிச்சாங்க. இன்னைக்கு சங்கருக்கு அந்த 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 தோல்வி சங்கரை பாதிச்சுச்சா இல்ல வந்து லைக்காவை பாதிச்சுச்சுன்னா பொருளாதார ரீதியா வந்து லைக்காவை தான் பாதிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி, அதாவது வந்து என்ன வேணாலும் எடுக்கலாம், ஒருத்தன் பணம் போடுறான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட சில பேர் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் சங்கர். இப்போ நீங்க சொன்னீங்க அவர் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்டா. அதுக்கப்புறம் தான் இந்த மூவி எடுக்க வந்திருக்காங்கன்ட்டு. அப்படி இருந்தும் அவர் இந்த எதுவுமே ஸ்கிரீன் பிளேலாம் ஒழுங்கா அவர் பார்க்காம, எதுவுமே ஸ்டோரிலாம் ஒழுங்கா பண்ணாம எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நான் சொல்றது வந்து அனுபவம் இல்லாமல் பலர் வந்து இன்றைய கால இளைஞர்கள் வந்து படம் எடுக்கிறேன்ற பேர்ல வந்து என்னென்னமோ எடுக்கிறாங்க. அது வேற ஒரு பக்கம். அனுபவம் இருந்தும் சங்கர் என்ன நினைக்கிறாருன்னா பிரம்மாண்டங்கிறதுல போய் உழுகிறார். பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுல போய் உழுகும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு சீலிங் வச்சு ஒரு படம் தொடங்குறாரு. அந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் தேவையோ அந்த பட்ஜெட்டை பல மடங்கு வந்து ஒரு இயக்குனர் வந்து மேல கொண்டு போயிறாரு. ஒரு 100 கோடிக்கு ஒரு படத்தை முடிக்கலாம்னா அது வந்து 500 கோடியில் கொண்டு போய் முடிச்சா அது எப்படி சரியா வரும்? அது சரியா? அதுல படத்தில் நடிக்கிற நாயகர்களுக்கு, அந்த படத்துல ஹீரோயினுக்கு, பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே வியாபாரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வியாபாரம் பண்ணி அந்த ப்ரொடியூசரும் தலை தப்பிக்கணும்ல. ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பணம் போடுற முதலாளி என்னென்ன வேதனைப்படுவான், அவன் ஒரு படத்துல தோல்வி அடைஞ்சிட்டா அவன் குடும்பம் என்னாகும், அவன் வாழ்க்கை என்னாகும், அவனுடைய அதாவது அவனுடைய எப்படி சொல்றது, தொழில் ரீதியா அவன் எப்படி அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து செய்வான் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம செய்யணும்.
உங்களை நம்பி ஒரு தயாரிப்பாளர் சொல்றேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. உங்க அப்பா கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட உங்களை நம்பி வந்து ஒரு ஒரு 1,00,000 2,00,000 ஒரு முதலீடு செய்யறதுக்கு யோசிப்பாங்க. பொதுவா பல தடவை யோசிப்பாங்க. செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லல. பல தடவை யோசிப்பாங்க. ஆனா யாரோ எவரோ தெரியாத ஒரு தயாரிப்பாளர் உங்களை நம்பி 100 கோடி 200 கோடி 400 கோடின்னு படம் போடும்போது எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அத்தனை ரூபா 400 கோடி ரூபா பணத்தை ஒரு இயக்குனரை நம்பியோ ஒரு நடிகரோ நம்பியோ போடுற தயாரிப்பாளரை அந்த தயாரிப்பாளரை இந்த நடிகரோ இயக்குனரோ காப்பாத்தி விடணுமா இல்லையா? அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா சங்கருக்கு. சங்கரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்களேன், ஒரே டெம்ப்ளேட், அதே பேட்டர்ன், ஆரம்பத்துல இருந்து அதே பேட்டர்ன், ஜென்டில்மேன்ல இருந்து, அதாவது காதலன்ல இருந்து, அதுக்கு அடுத்தடுத்து எடுத்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முதல்வன்ல இருந்து பல படங்கள் பாருங்க, பிரம்மாண்டங்களை காட்டிய படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது வந்து ஒரு சங்கரை வச்சோம்லாம் ஒரு ஒரு தயாரிப்பாளர் இன்னைக்கு நிலைமையில படம் எடுக்கணும்னா அவர் ஒரு 4 தீவை சொந்தமா வாங்கி வச்சிருக்கணும். ஒரு 7, 8 நாடுகளை அதாவது அதர் கண்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கணும் சொந்தமா. அந்த அளவுக்கு அவருக்கு பணம் இருந்தாதான் அந்த இயக்குனரை வச்சு படமே எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு தீவுல போய் இவர் செலவழிச்சு எடுக்கிற பணம் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த தீவையே விலைக்கு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து அந்த தீவுல போய் செலவழிச்சு எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சங்கர் கேட்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் தயாரிப்பாளர் கொடுத்தும் சங்கர் இன்னைக்கு தோல்வி முகத்துல இருக்கார் அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா, சங்கர் வந்து ஒரே டெம்ப்ளேட்ல படம் எடுக்கிறார். சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. 7 அதிசயங்கிறது சொல்லி முடிச்சாச்சு. திருப்பி அதே 7 அதிசயம். ரெண்டாவது பாருங்க, இன்னைக்கு யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இன்னும் பல எப்படி சொல்றது, சோசியல் மீடியா பல தளங்கள் வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே உலக நாட்டுல நியூசிலாந்துல என்ன நடக்குது அப்படின்னா, நியூசிலாந்து தமிழன் ஒருத்தங்க இருக்கான், எடுத்து போடுறான். அதாவது லண்டன்ல ஒண்ணுனா லண்டன் தமிழச்சின்னு ஒருத்தி இருக்கா, அங்க அவங்க எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் காமிக்கும் போது இதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு யார் மக்களுக்கு. அதனால பார்த்து ரசிச்சாங்க. ஓ இப்படி இருக்குமா, இந்த நாட்டுல இந்த பூக்கள் இப்படி இந்த சீசன்ல பூக்குமா, இவ்வளவு அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹைரப்பான்னு ஒரு பாட்டெல்லாம் ஷூட் பண்ணாரு. அந்த மாதிரி பாடல்கள் எடுக்கும்போது பிரம்மாண்டமா பார்த்தாங்க. இந்த பிரம்மாண்டங்களே இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கைபேசி, தொலைபேசிக்குள்ள வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் எல்லாம் பார்க்கலாம், எல்லாரும் எல்லா நாடுகளுக்கும் போய் சுத்தி பார்க்கலாம், எல்லாரும் எல்லாத்தையும் அடையலாங்கிற ஒரு காலகட்டம் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு சங்கர் வந்து அதே பழைய டெம்ப்ளேட்டோடய படங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. அந்த பழைய டெம்ப்ளேட்டோடய எடுத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு நீங்க படங்கள் எடுக்க முடியும்? அதனாலதான் சங்கருடைய சரிவு. அதாவது வந்து சில இயக்குனர்கள் பாத்தீங்கன்னா 1,00,000 2,00,000 4,50,000 ஃபுட்டேஜ் பிலிம் இருந்த போதே இன்னைக்கு வந்து டிஜிட்டல் ஆனதுனால அந்த விஷயத்துல ப்ரொடியூசர் தப்பிச்சிட்டாரு. ஆனா ஒரு 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 எப்படி சொல்றது, 45 நாள் 50 நாள்ல ஒரு படத்தை முடிக்கலாம்னா அது வந்து 250 நாள் 300 நாள் எடுத்தீங்கன்னா அதுக்கான செலவுகள் எப்படி? அதுக்கான செலவுகள் என்ன சும்மா வராது. எல்லாருக்கும் பேட்டா கொடுக்கணும், எல்லா லொகேஷன் சார்ஜ் கொடுக்கணும், ஃபுட்டுல இருந்து ஹோட்டல்ல இருந்து எல்லாமே இருக்கு இல்லையா? அந்த செலவெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு இல்ல 7 மடங்கு 8 மடங்கு ஏத்தி விட்டு போயிடுறாங்க இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள். சங்கரும் பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து. அதாவது வந்து சங்கர் வந்து இனிமே படம் எடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சங்கரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு இனி தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்கன்னா இல்ல. ஏன் அப்படின்னா தொடர்ந்து இந்தியன் 2, கேம் சேஞ்சர்லாம் பெரிய பெரிய தோல்வியை கொடுத்து பெரிய பெரிய நஷ்டத்தை வந்து சங்கர் கொடுத்துட்டாரு. இனி அடுத்து அவர் வேல்பாரி எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறார். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறார். அவர் ஆசைப்படலாம். ஆனா அதுக்கான தயாரிப்பாளர் இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமா தயாரிப்பாளர்களே கிடையாது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றது, நான் தான் சொன்னேன்ல, நினைச்ச மாதிரி எடுக்கலான்னு இன்னைக்கு இயக்குனர்கள் வந்துட்டாங்க. அதனால இந்த பிரச்சனை. அவர் இத்தனை வருஷமா ஒரு 45 நாள்ல முடிக்க வேண்டிய படத்தை 300 நாள்ல எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, அவர் இன்னும் ஒரு ப்ரீ பிளான்டா சரியா பண்ணாம அவர் ஏதோ அசால்ட்டா நம்மளுக்கு தெரியும் எல்லாம் தெரியும்ட்டு உடனே அது பண்ணி அது படம் முழுசா ஒழுங்கா முடிக்க முடியாம இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? எதனால அவ்வளவு நாள் ஆகுது? இல்லம்மா, நியாயமா பார்த்தா இவர் இழுத்துட்டு போறாரு, அவர் இழுத்துட்டு போறாரு, அதெல்லாம் கிடையாதுமா. ஒரு படத்துக்கு 45 நாட்கள், ஓகேவா, 45,000 அடி போதுமா? இதுதான் வந்து ஃபுட்டேஜ் கணக்கு. ஒரு படத்துக்கு என்ன தேவையோ இதுதான். இதை தான் பழைய இயக்குனர்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பழைய இயக்குனர்கள்லாம் வெற்றி படம் கொடுக்கலையா? ஸ்ரீதர் கொடுக்கலையா? பீம் சிங் கொடுக்கலையா? கே பாலச்சந்தர் கொடுக்கலையா? இல்லை வந்து KS கோபாலகிருஷ்ணன் கொடுக்கலையா? இன்னும் யார் எத்தனையோ இயக்குனர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்கியராஜ் கொடுக்கலையா? பாரதி ராஜா கொடுக்கலையா? இல்லை வந்து அதுக்கு அடுத்த வந்த இயக்குனர்கள் பாலு மகேந்திரா கொடுக்கலையா? மகேந்திரன் கொடுக்கலையா? அதுக்கப்புறம் வந்த இயக்குனர்கள் கொடுக்கலையா? லிங்குசாமி இவங்கெல்லாம் கொடுக்கலையா? இல்லை யார் கொடுக்கல? ஏன்? என்ன பிரச்சனை? அவங்க கொடுத்த படங்கள் மாதிரி
மாதிரி அன்னைக்கும் சரி பாசமலர்ன்ற படத்தை சொன்னீங்கன்னா இன்னைக்கும் நின்னு பேசும். அந்த படம் ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட். அந்த படம் இன்னைக்கு நிற்கும். தில்லானா மோகனாம்பாள்ங்கிற படம் இன்னைக்கு நிற்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா காலத்தாலும் அழிக்க முடியாத படங்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க இயக்குனர்கள். அந்த இயக்குனர்கள்லாம் அன்னைக்கு அவங்க இயக்குனர்கள்லாம் கிடையாதா? அவங்கெல்லாம் படம் எடுக்கலையா? அவங்களாம் சக்சஸ் பண்ணலையா? அவங்களாம் 100 நாள் 200 நாள் வெள்ளி விழா 350 நாள் படங்கள்லாம் ஓடலையா? சொல்லுங்க. அந்த படங்கள்லாம் ஓடத்தானே செஞ்சுச்சு. அந்த இயக்குனர் எடுத்த படங்கள்லாம் வெற்றி தானே அடைஞ்சிச்சு. இப்படி நீங்க எடுத்து அதாவது 450 கோடி போட்டு மொத்தமாவே 450 கோடி ஒரு தயாரிப்பாளருக்கு போயிருது. அதுக்கு எதுக்கு உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். நீங்க ஒரு கால்குலேஷன், ஒரு திட்டமிடுதல் இல்லைன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? எல்லா காலகட்டத்திலையும் சினிமா நல்லபடியா வளர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க இதெல்லாம் மேல ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பிரம்மாண்டம்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிறீங்க. ஓகேண்ணா. இன்னைக்கு பல இயக்குனர்கள் என்ன பண்றாங்கன்னா பிரம்மாண்டங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா சங்கர்லாம் என்னன்னா பிரம்மாண்டம்ன்ற பேர்லயே அவர் படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. நான் சொல்றேன் கண்டென்ட்டோட படம் எடுத்தீங்கன்னா அந்த படங்கள் ஓடும். நிச்சயமா ஓடும். அதுக்கு பல படங்கள் நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது லப்பர் பந்துங்கிற படம் சொல்லலாம், பார்க்கிங்கிற படம் சொல்லலாம், அப்புறம் குட் நைட்டுங்கிற படம் சொல்லலாம், அப்புறம் குடும்பஸ்தன் படம் சொல்லலாம், வாழைங்கிற படம் சொல்லலாம், லவ் டுடே படம் சொல்லலாம், இன்னும் எத்தனையோ படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். கண்டென்ட்டோட இருக்கிற படங்கள் ஓடுதா இல்லையா? கண்டென்ட்டோட படங்கள் கொடுத்தா ஜெயிக்குதா இல்லையா? வேற ஒண்ணுமே வேண்டாமா. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம். அந்த படத்தை சசிகுமாரையும் சிம்ரனையும் வச்சு ஜெயிச்சிருக்காங்களா ஜெயிக்கலையா? அதாவது சசிகுமாருக்கு இன்னைக்கு திரையுலகத்துல மார்க்கெட் இருக்கான்னா மார்க்கெட்டே கிடையாது. ஒரு மார்க்கெட்டே இல்லாத நடிகர், நான் வெளிப்படையா சொல்றேன், ஒரு மார்க்கெட்டே இல்லாத வியாபாரமே இல்லாத நடிகர் சசிகுமார், ஃபீல்டிலே இல்லாத நடிகை சிம்ரன். இவங்க 2 பேரையும் கதாநாயகியை வச்சு ஒரு 2 சின்ன பசங்களை வச்சு சுத்தியில ஒரு 4-5 வீடு இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு அழுத்தமான கதை, கண்டென்ட். அங்கதான் கண்டென்ட் பேசுது. கண்டென்ட்டோட அந்த படம் ஜெயிச்சிச்சா ஜெயிக்கலையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் 55 கோடி கலெக்ட் பண்ணிருக்குமா? 4 கோடியில் எடுத்த படம் 55 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. எப்படி கலெக்ட் பண்ணும்? உலக அளவில் பாத்தீங்கன்னா 75 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ 75 கோடி, ஒரு 4 கோடியில் எடுத்த படம் 75 கோடியில கலெக்ட் பண்ணா அது பெரிய வெற்றி படமா? இல்ல 450 கோடியில் எடுத்த படம் எப்படி சொல்றது 480 கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னா அது பெரிய வெற்றி படமா? நீங்களே சொல்லுங்க. அதாவது கண்டென்ட்டோட படம் எடுக்கணும். பிரம்மாண்டங்கள் ஒரு காலத்துல ஜெயிச்சிங்க, அதை ரசிச்சாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் அப்படி. இன்னைக்கு காலகட்டங்கள் மாறிடுச்சு. யதார்த்தங்களை கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யதார்த்தமான படங்கள் கொடுங்கன்னு இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க கதையோட படம் சொல்லுங்க. கதையோட படம் சொல்லலைன்னா ரொம்ப 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 இதே மாதிரியான சிக்கல்கள், இதே மாதிரியான பிரச்சனைகள் இயக்குனர்களுக்கு வரும். நான் சொல்றேன் கேளுங்க. இதே மாதிரி இப்போ இந்த ட்ராக்ல தான் சங்கர் மாதிரி போற பாதையில போற இயக்குனர்கள் எல்லாருமே, பாலா, சங்கர், இன்னும் பல பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா இனிமே அந்த ஃபீல்ட்ல இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. நல்ல படங்கள் கொடுத்த இயக்குனர்களா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட்டோட படங்கள் கொடுத்தா அவங்க சக்சஸ் பண்ணலாம். இல்லைன்னா நிலைக்க முடியாது, நிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அந்த எடிட்டர் சொன்னது உண்மையான 100% உண்மையான விஷயம். நீங்க கதையோட படம் சொல்லுங்கம்மா. பசின்னு ஒரு படம் வந்துச்சு, கிளிஞ்சல்கள்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்க கதையோட படம் சொல்லுங்கம்மா. ஒருதலை ராகம்னு ஒரு படம், டி ராஜேந்தரோட முதல் படம். அந்த படத்துல கதை இருந்துச்சுமா, ஒரு அழுத்தம் இருந்துச்சு. எல்லாரும் புதுமுகம். டி ராஜேந்தர்ல இருந்து, அதுல நடிச்ச ரூபால இருந்து, உஷால இருந்து, இன்னும் பலர் அந்த படத்துல மொத்தமாவே புதுமுகத்தை வச்சு அந்த படத்தை எடுத்து சக்சஸ் பண்ணாங்க. எப்படி சக்சஸ் பண்ணாங்க? சேதுன்னு ஒரு படம் பாலா கொடுக்கும்போது விக்ரம்க்கு எந்த மார்க்கெட்டுமே கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஹீரோயினுக்கு எந்த மார்க்கெட்டுமே கிடையாது. ஏன் அந்த படம் பெரிய வெற்றி படமா பார்க்கப்பட்டது? ஏன் பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு படம் மோகனும் பூர்ணிமா ஜெயராம் நடிச்ச போது அந்த படம் ஏன் பெருசா பார்க்கப்பட்டது? காரணம் என்னன்னா கதை. அழுத்தமான கதையோட நீங்க படங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த படங்கள் எந்த காலத்திலையும் ஓடும். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் சங்கரை பத்தி இவ்வளவு பெரிய டீட்டெயில் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.